இதான் ஆசிரியத்து பஸ் ஸ்டாண்டு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆசிரியத்து பஸ் ஸ்டாண்டு. இது பஸ் ஸ்டாண்டா கல்யாண மண்டபமானே தெரியல, பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடமான்னு தெரியல. இவ்வளோ கார்கள் பார்க்கிங் செய்யப்பட்டிருக்கு இந்த பகுதியில். இது பேருந்து நிலையமா இல்லைன்னா கல்யாண மண்டபமா அப்படிங்கிற கேள்வி எழுது. போக்குவரத்திற்கு இடையூறாக அவ்வளவு காரம் எங்கே விடப்பட்டிருக்கு? இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் விடப்பட்டிருக்கு. இந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்க கார் எல்லாமே பார்க்கிங் பண்ணுற இடமா? இது பஸ் ஸ்டாண்டா இல்லைனா கார் பார்க்கிங் பண்ணுற இடமா? இப்படியும் நாசரேத்து பேரூராட்சி அனுமதிக்குது. இதை கேள்வி கேட்குறதுக்கு அதிகாரிகள் நாசரேத்தில் இல்லையா? போக்குவரத்திற்கு எவ்வளோ இடையூறாக பாருங்கள். இதுதான் நிலைமை. நாசரேத்து பஸ் ஸ்டாண்டுடைய நிலைமை இன்றைக்கி இதுதான். இப்போ இல்லை, எப்போதுமே இப்படி தான். கல்யாணம் நடந்துட்டால் இந்த பஸ் ஸ்டாண்டில் கார் பார்க்கிங் விடுற இடமா மாறிடும். பஸ்ஸு இங்கே உள்ளே வர முடியாது. இதுதான் நிலைமை. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கணும். இந்த போக்குவரத்தை சரி செய்யணும். போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கணும்.